இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்கீரை முட்டை பொரியலுங்க. முருங்கைக்கீரையில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க. இதோட பூ கடிச்சதுன்னா நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. இதோட இருக்கிற பூவை எடுத்து ஆட்டுப்பால் கடிச்சதுன்னா அதில் வந்து நல்லா கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய் புண் வயிற்று புண்ணெலாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் குணமாகுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கிராமங்களில் வந்து வீட்டுக்கு வீடு மரம் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கீரை கிடைக்கிறதே இப்போ அபூர்வமாக இருக்குதுங்க. நம்மளுக்கு கிடைச்சா விடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களுங்க: பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காஞ்ச மிளகாய் 1 பொடிசாக கிள்ளி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல் தட்டி வச்சுருக்கேங்க. முட்டை சேர்க்கறதுனால முழுசாக சேர்க்கலைங்க நான், அதனால் தட்டி எடுத்துருக்கேன். கடுகு கொஞ்சம், கடலை பருப்புங்க, சீரகம் போடுறேங்க. முட்டை சேர்க்கறதுனால சீரகம் போடுறேன். வாசனையும் நல்லா இருக்குங்க, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை வந்து 3 எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் வச்சுருக்கேங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியுதுங்க. கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இந்த முட்டை போட்டு செய்யும் போது சீரகம் கொஞ்சம் போட்டு தாளித்து செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. தட்டி வச்சுருக்க பூண்டை இப்போ சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாங்க, இதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுங்க. இப்போ வெங்காயம் போடும்போது இதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கீரையை சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கீரை நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ முட்டையை உடச்சிக்கலாம். 3 முட்டை எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ கீரையில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை சேர்க்கும் போது அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. முட்டை அடி பிடிச்சிடுங்க. முட்டையோட வாசனை மாறிடுங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு உருண்டை உருண்டையாக வருங்க. அது வரைக்கும் நாம் கிண்டி விடுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டை நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வதக்குவோங்க. முட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. மேலே உருண்டை உருண்டையாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அதோட முட்டையோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.